exercise 3.1ல fourth sum. First எடுத்த உடனே நமக்கு sum of the digit of the 3 digit number is 11 கொடுத்தாங்க. So x, y plus z ஒரு 3 digit 3 digit number வந்து அதை ஆட் பண்ணினா உங்களுக்கு 11 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து if the digit are reversed சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஜிட் முதல்ல என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது 100 பிளேஸ் டிஜிட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது 10th பிளேஸ் டிஜிட்டு, இங்கே வந்து ஒன்ஸ். இப்படி தான் ஒரு நம்பர் இருக்குது நமக்கு. இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடையாது, நம்பர். இப்போ இந்த டிஜிட்ஸு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 100 டிஜிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட் வந்துடும். ஸோ 100 இசட் ப்ளஸ் 10y ப்ளஸ் இன்செட் இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்துடும். சரி, இப்போ இந்த டிஜிட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ஒய் இசட் இருக்கிறத இசட்ஒய் எக்ஸ்னு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ்ட் இஸ் the new number is 46 more than 46 வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காமா. அதாவது 46 more than 5 times of the former number, பழைய நம்பருக்கு. ஸோ 5 times பழைய நம்பர் என்னது உங்களுக்கு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்னவா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 11ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்து த 100 டிஜிட் அவங்களுக்கு என்னது எக்ஸ், 100 டிஜிட் ப்ளஸ் அவங்களே ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க ட்வைஸ் த 10 டிஜிட் இஸ் ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு இப்போ ஈக்குவேஷன் அழகாக வந்துருச்சு. அண்டு 1 and 3 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 1 and 2 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 594x ப்ளஸ் 135y இஸ் ஈக்குவல் டு 999. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. இந்த ரெண்டை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ 7 கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு காட்டணும். இது சம் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும்.